விக்ரம் சாருக்கு ஒரு டைலாக் ஆக்சுவலாக, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5 தலை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5 தலை, இந்த 10 தலையில் நான் எந்த சத்தத்தை கேட்போம் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு டைலாக் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன் மானிட்டரை பார்க்கும்போது அப்படின்னா, ஐ வாஸ் திங்கிங் லைக் ஸ்டாட்டிக் வச்சுட்டு ஒரு சின்ன சார்ஜுன்னு எப்படி போகும் அப்படின்ட்டு. தென் ஐ திங்க் வி ஹேவ் டு கோ வித் ஜூம் அப்படின்னு சொல்லி பிரிங் த ஜூம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜூமை லென்ஸ் மாற்றுறது ஷார்ட் மாற்றுறதுலாம் தெரியவே தெரியாது. இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் த கண்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தா ஜூம் லென்ஸ் இருக்குது. அவர் ஷூட் பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் மானிட்டர் எல்லாமே பார்த்துட்டு நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஹி வாஸ் லைக் இந்த பக்கம் பார்த்தா 5 தலை, இந்த பக்கம் பார்த்தா 5 தலை, இந்த 10 தலையில் நான் எந்த சத்தத்தை கேட்பேன் இப்படி பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னே அவன் ஷாக். சரி இதெல்லாம் எதுவுமே பிளானிங்லேயும் இல்லை, ஸ்கிரிப்ட்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை, இது எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எப்படி அவ்வளோ எனர்ஜி வச்சு அப்படி ஒன்று பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போயிட்டு கேட்டோம். ஸோ செம்மையான ஒரு லேர்னிங் ஒன்று கொடுத்தாரு. செட் சிவா யூ ஷுட் ஹாவ் த மியூசிக் இன் மைண்ட். அதை வச்சுட்டு அப்படி ஒரு மூமெண்ட் இப்படி பண்ணும்போது மியூசிக் ரன் ஆகும்போது மேட்ச் ஆகிடும். அது ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது.